பொட்டியை காணாமே. கற்பு வேணுமா? அந்த கருமெல்லாம் விக்கிறது இல்லமா? ஐயோ அது விக்கிறது இல்லங்க. இந்த மாதிரி கண்ணி பொண்ணுகிட்ட இருக்கிறது. சரி விஷயத்தை சொல்லுமா. நாலு ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி அழகா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. இது உன் அழகுல பண்ணியா? ஏன் அவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்கண்ணே, அவங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்க. எனக்கு என் கற்பு தான் முக்கியம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சத்தம் போடாத. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்க யாரும் வர முடியாது. நீ ஒண்ணே கவலைப்படாத, நான் இருக்க வரல விட்டு யாரும் நெருங்க முடியாது. புதுசா ஒரு பொம்பளை பார்த்தா போதும் ஜெல்லு ஒட்டிக்கிட்டு அலைவிய. உன் உருவத்தை பார்த்தா உன் அழகை பார்த்தா ஒன்னும் நான் உன்னை லவ் பண்ணல. செந்திலுன்ற அந்த பேருக்காக உன்ட்ட நான் சரண்டானேன். ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வெயி, அப்புறம் நான் கவுண்டமணியாயி பிச்சு விடுவேன். வெளியில வா. ஐயோ பொழுது நேரம் போயிருச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தங்க விடுங்க. காலையில தூக்கிட்டு ஓடி. தூக்கிட்டு வர்றியா? இல்லங்க, என் கற்ப பாதுகாத்து நானே தூக்கிட்டு ஓடுறேன்னு சொன்னேன். ஏன் ராத்திரியான கற்ப போட்டி வச்சு போட்டியா? ரொம்ப குறும்பா பேசுறீங்க. ஒரு கடை இல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பாத்துங்க? நானே இப்பதான் ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்திருக்க, ஆனா உன் மொழியே சரியில்லை. உன்னை எல்லாம் தங்க வச்சோம்னா ஐயா எங்களை பெண்ணை கட்டிடுவார். பார்த்தா பாவமா இருக்கு, இருந்துட்டு போட்டுமா. சும்மா இருக்குங்களா? ஊரே ரொம்ப கெட்டு கிடக்குது. ராத்திரி இப்படித்தான் அசுமி தூங்கிட்டு இருந்தேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி என் பரம்பரை புட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. அந்த புட்டி வா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பிடிக்கிறீங்க? என்ன மாதிரி அனாத பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துது பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. போங்கறல அந்த மூளைய நிக்கிறேன். என்னடா டேஸ்ட் உனக்கு? இறங்குடா ஐயா. அதே மச்சம், இங்க வாமா. அதைத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதா என்ற தங்கச்சி. இதை வச்சு புட்டு சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல் இருக்க. மறந்துட்டியா கண்ணு? உனக்கு 3 வயசா இருக்கும் போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டு போன. நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. அப்ப காணாம போனவன் இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா? அம்மா அம்மா, என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறா. அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க? தண்டக்கருமா இதுவும் இருந்துட்டு போட்டுமா. என்ன சொன்னது? இருந்துட்டு போட்டப்ப சரி. அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? நீ இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல. என்ன? அம்மா வந்துங்க, இவளுக்கு ஹேர் கட் பண்ணீங்க மீச வச்சோம்னா எப்படி தேடி போனான்ல அவன் அடையா இருக்கா. இந்த முகர கட்டை வச்சுட்டா அந்த முகர கட்டை பிடிக்கணும். என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. Start the music. ஆனா உன்கிட்ட பிடிச்சு தெரியலையப்பா. கரெக்டா கட்டு, மட்டை கட்டி பிச்சு போடாத. அப்புறம் இதெல்லாம் வேற சைடுல கட்டணும்ல. என்ன இதெல்லாம் வீட்டுல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்கா? எனக்கா? என்ன லூசு மாதிரி பேசுறேன்? எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் லூஸ்தனமா பேசுறது? இது பாருங்க, நீ 3 வயசுல காணாம போன, பெரிய மணி செய்தா திரும்பி வந்த. உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதானே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய. அப்படியா? இங்கே நான் வாக்கிங் போயிட்டு. ஐயோ, சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டே வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சிடும். உள்ள போய் குத்த வச்சு காட்டுப்போம். அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்கிறாங்க. பேச மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே. இது வேறையா? ஏன் தலையை ஊத்தி வச்சுக்கிட்டே இருக்க? புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் விட்டு போடு. வாங்கம்மா வாங்க. தங்கச்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மா மட்டும் வந்திருக்காங்க. சீர் வாங்கிக்க வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம் விடுங்க. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணலாம். நல்லா இருக்கு. போ கருப்போ. முதல்ல சண்டை போடணும். என் தங்கச்சிக்கு நலுங்கு நடக்குது. நலுங்கு பாட்டு யாராவது பாடுக்கா. நான்
பாடுங்கண்ணா. நீங்க பாடுங்க, ஏரியா நல்லா பாடுங்க, பாடுங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. கடன் வாங்கி சீர் நடத்துறியா, ஒரு நல்ல பாட்டு பாடுங்களா. நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற நீ? நான் ஒத்துருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியா சொல்ற அவனுக்கு? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு? என்ன குழப்பங்கிற? ஏ வடிவு, நீ பிறந்தப்ப உனக்கு நான் தான், எனக்கு நீ நான் முடிவு பண்ணதே ஒண்ணுதான். கேட்டுப்பா. ஏய், அன்னைக்கு என்ன அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னவா? என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அரவிந்த் சாமி இல்லையா? அரவிந்த் சாமி டிவி வந்தா உன்ன மாதிரி இருக்கலாம். நிறுத்தியா? அவன் மட்டும் என்னையா எலும்பு கூட்டு கருப்பு நடிச்ச மாதிரி இருக்கலாம். ஏதோ சொந்த வீட்டு போகணும்னு முரசைய வந்தா சும்மா எகிறீங்களே. ஏய், நீ தடுத்தால் அவளை என் ஊருக்கு தூக்கிட்டு போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். தூக்கிட்டு போறது நான் அப்புறம் ஓலை கட்டுற சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே? அதுக்கு பேசாம எனக்கு பாடம் கட்டுக்கலாம். பாடம் கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த முகர கட்டி வச்சுட்டா நான் திறனை கண்டுபிடிக்க முடியும். கொண்டு போய் போச்சிட்டீங்கன்னா ஐஸ்ல வச்சாலும் காப்பாத்துவேன், பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற? பாத்தியா நீங்க பண்றதுல ஓல்டு ஸ்டைலியா? அப்ப மனசுல யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க. அதை கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்பிள. இன்னாருக்கு கடவுள் போட்ட முடிச்ச எந்த முடிச்சவருக்கு நிறைய அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்ன யா வதந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்பிள. கொண்டாங்கடா சேலையை. என்னடா இந்த கருமல வாரசியா கூட கூட்டு வண்டியா? இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலு கொலுசே. பொம்பளை குடிக்க வடிவுதானே? இன்னும் உள்ள இருந்து பொய்யா வருது. அது அடியில ஒரு எரியுற கட்டில போறவன அதே நான் வந்து கேக்குறேன். வடிவுக்கு எப்பவுமே டமாஸ் தான். சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கிறேன். இரு வர்றேன். இவன் வேற நம்ம பின்னால. இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி. வடிவே நீ குளிக்கும் போது உன் முதுக பாத்துன முழுசா பாக்குறீங்க. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்து போறாங்க. உன்னை விட்டு நான் தனியா சாவணும். இந்த கோல்ஸ் இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல ஒரு ராஜா மாதிரி நீ ஆடணும், அதுல ஒரு ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. அப்ப இருந்தே தங்கச்சி போறதுன்னா போக வேண்டியதானே. எதுக்கு முன்ன இடத்துலயே போட்டோ ஓட்டிட்டு போட்டோ இல்லையா? அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்ல தங்கச்சிக்கு. சொந்தம் சொந்த ரத்தம். இல்ல என் பரம்பரை போட்டி பண்ணாட மூஞ்சி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. ஏற்கனவே சொல்லிருந்தா இல்லையா? பரவத்தியா உன் மூஞ்சி வச்சுட்டு அவனை பிடிக்கணும். போகல ஏன் சத்தம் போடுற? நீ வெளியே காத்துக்கிறது பற்ற போகுது. இந்த ஜாக்கெட்டோட வெளியில கூட்டு போட நாய். அப்பாடா இன்னோட இந்த பொம்பளை வசம் விட்டுச்சா? வடிவே என்ன புட்டி தெரியுமா?
போறியா? இல்ல நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சிய வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். ஊனடா 3000 கூட போடுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான்டா ஆகும். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.